4 மாவட்ட போலீஸ் எஸ்பிக்களை மாற்றி தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் எஸ்பி சண்முகம், பெரம்பலூர் எஸ்பி அனிதா, தஞ்சாவூர் எஸ்பி ராஜாராம், தென்காசி எஸ்பி மாதவன் ஆகியோர் மாற்றப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு பதிலாக சென்னை சிபிசிஐடி எஸ்பி ஜவஹர், மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு எஸ்பி பிரபாகர், சென்னை கியூ பிரிவு எஸ்பி சுந்தரவதனம், சென்னை லஞ்ச ஒழிப்பு எஸ்பி மயில்வாகனன் ஆகியோர் முறையே காஞ்சிபுரம், பெரம்பலூர், தஞ்சாவூர், தென்காசி எஸ்பிக்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் கடைசி நேரத்திலாவது பிரச்சனை ஏற்படாதா, வெடிக்காதா என்று காத்திருப்பவர்கள் மீண்டும் மீண்டும் ஏமாறப் போகிறார்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியான பின் 6.48 லட்சம் பேர் புதிதாக விண்ணப்பித்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி சார்பில் சிவகங்கை மாவட்டத்தில் 4 தொகுதிகளில் திருப்பத்தூர், மானாமதுரை தனி ஆகிய 2 தொகுதிகளில் திமுக நேரடியாக களம் காண்கிறது. சிவகங்கை தொகுதி மூக்குளத்தூர் புலிப்படை தலைவர் கருணாசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இங்கு அதிமுக சார்பில் செந்தில்நாதன் எம்எல்ஏ மீண்டும் போட்டியிட உள்ளார். இவரை எதிர்த்து நிற்க பணபலம் படைத்த காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் சரியான போட்டியாக இருக்கும் என எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் திமுக தலைமை கருணாஸ் கட்சிக்கு தொகுதியை ஒதுக்கியுள்ளது. கடந்த 2016 அதிமுகவில் இணைந்த கருணாஸ் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆசியால் திருவாடனை தொகுதியில் வெற்றி பெற்றார். பின் தொகுதி பக்கமே தலை காட்டாமல் மக்களின் அதிருப்திக்கு கருணாஸ் உள்ளானார். தற்போது திமுக கூட்டணியில் சிவகங்கையில் நிற்கிறார். இது அவருக்கு மட்டுமின்றி திமுகவிற்கே பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அக்கட்சியினர் கொந்தளிக்கின்றனர். இது குறித்து சிவகங்கை திமுகவினர் கூறுகையில், சிவகங்கையை திமுகவிற்கு ஒதுக்க கோரி கட்சியினர் 30க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு கொடுத்தோம். ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு தராமல் கருணாசுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. 2016 திருவாடனையில் இவரது நடவடிக்கை சரியில்லாததால் அத்தொகுதி மக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். அதே நிலைதான் அவரை வெற்றி பெற வைத்தால் சிவகங்கைக்கு ஏற்படும். எனவே சிவகங்கையில் கருணாஸ் வெற்றிக்கு பாடுபட போவது இல்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே முக்குளத்தூர் பாதுகாப்பு படை என்ற பெயரில் சிவகங்கை நகர் முழுவதும் கருணாசுக்கு எதிராக போஸ்டர் ஓட்டப்பட்டுள்ளது. திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான காரில் ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 50 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பணம் பட்டுவாடாவை தடுக்கும் வகையில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று மாலை சென்னை புரசைவாக்கம் தானா தெருவில் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் தலைமையிலான தேர்தல் அலுவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை பறக்கும் படை குழுவினர் மடக்கி சோதனை மேற்கொண்டனர். அதில் உரிய ஆவணமின்றி 50 லட்சம் ரூபாய் எடுத்துச் செல்வது தெரியவந்தது. முதற்கட்ட விசாரணையில் சம்பந்தப்பட்ட கார் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் அலுவலகத்திற்கு சொந்தமானது என்பது தெரியவந்தது. பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் எழும்பூரில் உள்ள அரசு கருவூலத்தில் ஒப்படைத்துள்ளனர். கோவை தெற்கு தொகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அனுப்பிய வாட்ஸ்அப் பதிவால் அவரே அந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்கிற எதிர்பார்ப்பை கட்சியினரிடையே கிளப்பிவிட்டுள்ளது. அமெரிக்காவில் 8 கோடி ரூபாய்க்கு ஏலம் விட காட்சிப்படுத்தப்பட்டுள்ள தமிழக கோவில் சிலையை மீட்க வேண்டும் என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஓய்வு பெற்ற ஐஜி பொன்மாணிக்கவேல் தஞ்சை மாவட்டம் திருவையாறு போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அவரது புகாரில் தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே உள்ள திருப்பழனம் கிராமத்தில் இருந்து 1118 ஆண்டுகள் பழமையான பார்வதி வெண்கல சிலையை மர்ம நபர்கள் அமெரிக்காவுக்கு கடத்தியுள்ளனர். இச்சிலையை அமெரிக்காவின் நியூயார்க்கில் பழம்பொருள் விற்பனை கூடத்தில் 8 கோடி ரூபாய்க்கு ஏலம் விடுவதற்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இச்சிலை திருப்பழனம் கிராமத்தில் உள்ள ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் இருந்து 50 ஆண்டுகளுக்கு முன் திருடப்பட்டுள்ளது. பார்வதி தாயாரின் சிலையை மீட்டு தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த மனுவில் முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் குறிப்பிட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் படிக்காதவருக்கும் அரசு வேலை வழங்கப்படும் என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழ் மீட்சி பெற வேண்டும், தமிழர் எழுச்சி பெற வேண்டும் என்றால் தூய தமிழர் ஆட்சிக்கு வர வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் தேர்தல் களத்திற்கு வந்துள்ளோம். இழந்துவிட்ட உரிமைகளை மீட்க, இருக்கிற உரிமைகளை காக்க, அதிகாரத்தை நிறுவுவது என்ற பெரும் கனவோடு களத்துக்கு வந்துள்ளோம். நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் வேலை வாய்ப்பு மற்றும் வருவாயை உயர்த்துவோம். அரசின் மூலம் தரமான கல்வி, மருத்துவம், குடிநீர், தடையற்ற மின்சாரம் வழங்குவோம்.
நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அனைவருக்கும் அரசு வேலை வழங்குவோம். படித்தவர் படிக்காதவர் என அனைவருக்கும் அரசு வேலை தருவோம். இனி படிக்காதவர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம் என்றும், ஆணும் பெண்ணும் சமம் என்பதால் சட்டப்பேரவை தேர்தலில் பெண்களுக்கு சம வாய்ப்பையும் சம பகிர்வையும் வழங்கி வருகிறோம் என்றும் சீமான் கூறியுள்ளார். ஈரான் உயர் தலைவர் அயதுல்லா கமேனி இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து ஜம்மு காஷ்மீர் பேரவையில் ஆளும் கூட்டணியில் உள்ள தேசிய மாநாட்டு கட்சி, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்க நேரிட்டது. ஜம்மு காஷ்மீர் பேரவையில் ஆளும் கூட்டணியில் உள்ள தேசிய மாநாட்டு கட்சி, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்க நேரிட்டது. அதே நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சியான பாஜக எம்எல்ஏக்கள் ஜம்முவில் தேசிய சட்ட பல்கலைக்கழகம் அமைக்க வலியுறுத்தி கைகளில் கோரிக்கை அட்டைகளுடன் முழக்கமிட்டனர். பேரவைத் தலைவர் அப்துல் ரஹீம் ராத்தர் இரு தரப்பையும் அமைதியாக இருக்கைக்கு செல்ல வலியுறுத்தினார். ஆனால் முழக்கமும் அமளியும் தொடர்ந்ததால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளதால் வாக்கு அரசியலுக்காக பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை மத்திய பாஜக அரசு குறைத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஏவுகணையில் இந்திய மக்களுக்கு நன்றி என ஈரான் எழுதி அனுப்பியது உலக அளவில் கவனம் ஈர்த்து வருகிறது.